ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 28/5/2025। मीठे बच्चे, अभी ड्रामा का चक्र पूरा होता है। तुम्हें शीरगंड बनकर नई दुनिया में आना है। वहाँ सब शीरगंड हैं, यहाँ लून पानी है। பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகத்தினுடைய சக்கரம் முழுமையடைந்து விட்டது. நீங்கள் பார்க்கடலாகி புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே அனைவருமே பார்க்கடல் போல தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாரும் உப்பு தண்ணி போல இருக்கிறாங்க. அதனால நாமளும் பார்க்கடல் போல இனிமையான ஆத்மா ஆகிட்டு புது உலகம் போக வேண்டும். प्रश्न, तुम त्रिनेत्री बच्चे किस नॉलेज को जानकर त्रिकालदर्शी बन गए हो? கேள்வி, குழந்தைகள் திரிநேத்திரி குழந்தைகள், மூன்றாவது கண்ணை உடைய குழந்தைகள், எந்த ஞானத்தின் தெரிந்து திரிகாலதர்ஷி ஆகிவிட்டீர்கள், மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் ஆகிவிட்டீர்கள். तुम्हें अभी सारा वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी नॉलेज मिली है। सतयुग से लेकर कलयुग अंत तक ही हिस्ट्री ज्योग्राफी तुम जानते हो। பாபா சொல்றாங்க, உங்களுக்கு இப்போ முழு உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியை பற்றிய ஞானம் கிடைத்து விட்டது. வரலாறு புவியியல்னு சொல்லுவோம்ல, இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. முழு உலகத்தை பற்றிய ஞானம் கிடைச்சிருச்சு. சத்தியுகத்திலிருந்து கலியுகத்தினுடைய இறுதி வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி நமக்கு தெரியும். तुम्हें ज्ञान का तीसरा नेत्र मिला है कि आत्मा एक शरीर छोड़ दूसरा लेती है। संस्कार आत्मा में है। अब बाबा कहते हैं, बच्चे नाम रूप से न्यारा बनो, अपने को आत्मा अशरीरी समझो। பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைச்சிருக்கு, ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கிடைச்சிருக்கு. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டதுன்னா இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறோம். ஆத்மாவுக்குள்ள சமஸ்காரம் இருக்கிறது. இப்போ பாபா சொல்றாரு, குழந்தைகளே, பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். தன்னை ஆத்மா அஷரீரி என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போ மூன்றாவது கண் கிடைச்சிருக்கிறது. ஆனா நம்ம எதுலேருந்து விடுபடணும்? பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். கீத் தீரஜ் தர் மனுவா. பாடல், பொறுமையாக இருங்கள் மனிதர்களே, பொறுமையாக இருங்கள். ओम शांति। कलब कलब बच्चों को कहा जाता है और बच्चे जानते हैं, दिल होती है कि जल्दी सती हो जाएं तो दुख से छूट जाएं। பாபா சொல்றாங்க, ஓம் சாந்தி. கல்பா கல்பா பாபா குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கார். குழந்தைகளுக்கும் தெரியும், என்ன தெரியும்? நம்முடைய உள்ளமும் விரும்புது சீக்கிரம் சத்தியுகம் வந்துடட்டும், இந்த துக்கமான உலகத்திலிருந்து சீக்கிரம் விடுபட்டு போகணும் என்பது நமக்கு தெரியும், நம்முடைய மனசும் விரும்புது. परंतु ड्रामा बहुत धीरे धीरे चलने वाला है. ஆனால் நாடகம் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டு இருக்குது. பாபா தீரஜ் தேத்தே ஹே, பாக்கி தோடா ரோஸ் ஹே. அதனால பாபா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. குழந்தைங்களே, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. बड़ों बड़ों द्वारा भी आवाज़ सुनते रहेंगे, दुनिया बदलनी है। जो बड़े बड़े हैं पोप जैसा है, वो भी कहते दुनिया बदलने वाली है. இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க மூலமாக எல்லாருமே இந்த உலக விஷயத்தை கேட்பாங்க. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி பெரிய பெரியவங்க போப்பெலாம் இருக்காங்களே, அவங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, உலகம் மாறக்கூடியதாக இருக்கிறது. अच्छा फिर पीस कैसे होगी, समय सब लून पानी है. பாபா ஸ்ரா, அப்புறம் எப்படி இந்த உலகத்தில் அமைதிங்கிறது ஏற்படும்? ஏன்னா இந்த நேரத்தில் எல்லா ஆத்மாக்களுமே உப்பு தண்ணி போல இருக்கிறாங்க. அபிகம் ஷீர்கண்டு ஹோ ரஹே ஹே. இப்போ நாம் பார்க்கடல் போல இனிப்பான ஆத்மாக்களாக ஆகிட்டுருக்கிறோம். बेहद की हिस्ट्री ज्योग्राफी अभी तुम्हारी बुद्धि में है और कोई सत्संग में हिस्ट्री ज्योग्राफी अक्षर नहीं सुनेंगे. எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி இப்போ நம்முடைய புத்தியில் இருக்கிறது. வேற எந்த சத்சங்கத்துலேயும் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க. மற்ற எல்லா சத்சங்கத்துலையும் என்ன சொல்லுவாங்க? ஏதாவது சாஸ்திரங்கள், ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்களே தவிர வேர்ல்டுனுடைய ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபிலாம் சொல்லவே மாட்டாங்க. भगवान को कहा जाता है नॉलेजफुल. अगर वो प्रेरणा से कोई कार्य करता है तो सृष्टि चक्र ज्ञान कैसे देता है? इसलिए बाबा समझाते हैं, बच्चे प्रेरणा की कोई बात ही नहीं. பகவானை தான் ஞான கடல், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுது. ஒருவேளை அவர் மேலேருந்து பிரேரணா தூண்டுதல் மூலமாகவே காரியத்தை செய்கிறார்னா
இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானத்தை எப்படி சொல்ல முடியும், ஒரு படிப்பை எப்படி சொல்லித்தர முடியும். அதனால பாபா சொல்றார், குழந்தைகளே, மேலிருந்து தூண்டுதல், பிரேரணா, இதன் மூலமாலாம் எந்த விஷயமும் செய்யறது கிடையாது. பாப்கோ தோ ஆனா படத்தா ஹை, பாபா இந்த உலகத்திற்கு வரவேண்டியதாக இருக்கிறது. मेरे को ये पाठ मिला हुआ है, इसलिए मुझे ही ज्ञान सागर नॉलेजफुल कहते हैं. பாபா சொல்றார், எனக்கு தான் இந்த பாட்டு கிடைச்சிருக்கிறது, அதனால என்னை தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகின்றது. तुम बच्चे बाप के सम्मुख बैठे हो तो कितनी खुशी होनी चाहिए. यहाँ डायरेक्ट बासना आती है. குழந்தைகளில் பாபாவுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோன்னா எவ்வளோ குஷியாக இருக்கணும். பாபா முன்னாடி மதுபனில் பாபா நேரடியாக இங்கே முரளி சொல்லும் போது கேட்கும்போது எவ்வளோ நல்ல ஃபீலிங்ஸ் வருது. பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த மதுபனில் பாபா முன்னாடி உட்கார்ந்து முரளி கேட்கக்கூடிய சந்திப்பை திருவிழான்னு சொல்லப்படுது. மேளா, திருவிழா, சந்திப்பு விழா என்று சொல்லப்படுகிறது. पहले तुम विश्व के मालिक 24 कैरेट थे, अभी 9 कैरेट कहेंगे. बाप बच्चों से रूरिहान करते हैं. பாபா சொல்கிறார், குழந்தைகள், நீங்கள் விஸ்வத்தினுடைய எஜமானனாக இருக்கும் பொழுது 24 கேரட் தங்கம் உடையவங்களாக இருந்தீங்க. அவ்வளோ மதிப்பான ஆத்மாக்களாக இருந்தோம். ஆனால் இப்போது 9 கேரட் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட பாபா ஆன்மீக உரையாடலாக செய்துட்ருக்கிறாரு. शिव बाबा की याद में आकर बैठो और कोई याद ना आए. यहाँ तुमको मदद मिलेगी. सवेरे सो जाओ, फिर सवेरे उठो. 3 से 5 बजे तक आकर बैठो. बाबा भी आ जाएंगे, बच्चे खुश होंगे. बाबा है योग सिखलाने वाला. शिव बाबा நினைவில் அமரணும், வேற யாருடைய ஞாபகமும் ஏற்படவே கூடாது. பாபாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதனால பாபா சொல்றார், சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எழுந்திரிச்சுக்கங்க. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பாபா முன்னாடி அமருங்க. பாபாவும் வருவார், குழந்தைங்களும் குஷி அடைஞ்சிருவோம். ஏன்னா பாபா யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். ये भी सीखने वाला है, दोनों हैं. बाबा और दादा आ जाएंगे, फिर यहाँ और वहाँ योग में बैठने का फर्क पड़ता है ना. பாபா சொல்கிறாங்க, மதுபன் போகிறோன்னா ஷிவ் பாபா வந்துருவார், பிரம்மா பாபாவும் இருப்பாங்க. யோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர், யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இருப்பாங்க. நம்ம வீட்டில் உட்காந்து யோகா பண்ணுறப்போ அதுவும் யோகா தான், ஆனால் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பாபா வழி சொல்கிறார். நல்ல குழந்தைகள் நல்ல முறையில் வரணுங்கிறதுக்காக வழி சொல்கிறாரு. அப் தேக்கே பச்சே உட் சக்தே ஹே, கையோं को सवेरे उठने का अभ्यास है. பாபா சொல்கிறாங்க, பாருங்க குழந்தைகள், மதுபன் வந்தால் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் இல்லையா. நிறைய பேருக்கு அதிகாலையில் எழுந்திரிப்பது பயிற்சியாக இருக்கிறது. अच्छा, धारणा के लिए मुख्य धारणेக்காக முக்கியமான விஷயம். अभी सृष्टि बदलने की लीला चल रही है, इसलिए स्वयं को बदलना है, शीरखंड होकर रहना है. பாபா சொல்றார், இப்பொழுது உலகம் மாறக்கூடிய லீலை நடந்து கொண்டிருக்கிறது. உலக மாற்றத்திற்கான லீலைகள் நடந்துட்டு இருக்கிறது. ஆகையால் வரக்கூடிய உலகத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். பார்க்கடல் போல இனிமையானவராக ஆக வேண்டும். सेकेंड पॉइंट, सवेरे उठकर एक बाप की याद में बैठना है, उस समय और कोई की याद न आए. அதிகாலை எழுந்து ஒரு பாபாவின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரத்தில் யாருடைய நினைவும் ஏற்படவே கூடாது. पुरानी दुनिया से बेहद का वैरागी बन 5 विकारों का संन्यास करना है. பழைய உலகத்தின் மீது எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியத்தை கொண்டு வந்து 5 விகாரங்கள் மீது சந்நியாசம் செய்ய வேண்டும். 5 விகாரங்களை விற்றணும். वरदान, बेहद की स्तुति में स्थित रख, सेवा के लगाव से न्यारे और प्यारे विश्व सेवादारी भव. வரதானம், எல்லைக்கப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருந்து சேவையினுடைய பற்றிலிருந்தும் விடுபட்டவராகவும் மற்றும் அன்பானவராகவும் विश्व सेवादारी आहुंगल. विश्व सेवादारी अर्थात बेहद की स्थिति में स्थित रहने वाले. ऐसे सेवादारी सेवा करते हुए न्यारे और प्यारे, सदा बाबा के प्यारे रखते हैं. विश्व சேவாதாரிகள் என்றாலே எல்லைக்கப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடியவங்க. அப்படியே சேவாதாரி குழந்தைகள் சேவா செய்தாலும் கூட ஞாராவும் இருப்பாங்க, சதா பாபாவுக்கு அன்பானவராகவும் இருப்பாங்க. சேவையின் மீதும் பற்று வர்றது கிடையாது. ஏன்னா சேவையில் பற்று வர்றது கூட தங்க செயின் போல.
அந்த பந்தனமும் எல்லைக்கு அப்பாற்பட்டதுலேருந்து எல்லைக்குட்பட்டதில் கொண்டு வந்துடும். சேவையில் வரக்கூடிய பந்தனம் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட மனோநிலையை எல்லைக்குட்பட்டதாக ஆக்கிடும். ஆகையினால தேகத்தினுடைய நினைவுகளிலிருந்து விடுபட்டு ஈஸ்வரிய சம்பந்தத்தில் சேவையினுடைய சாதனங்கள் தேகத்தினுடைய நினைவு இந்த எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்டவராகி பாபாவுக்கு அன்பானவராக ஆகுங்க. அப்போ விஸ்வ சேவாதாரி என்ற வரதானம் பிராப்தியாக கிடைத்துவிடும் மற்றும் சதா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன் व्यर्थ संकल्पों को एक सेकंड में स्टॉप करने की रिहर्सल करो तो शक्तिशाली बन जाएंगे. ஸ்லோகன் வீணான எண்ணங்களை ஒரு செகண்டில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரிஹர்சல் பண்ணி பாருங்க. அப்போது சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். இன்றைக்கு ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை கடைபிடிப்பதற்காக பாபா கொடுத்துள்ள தூண்டுதல். आप सबकी पहली प्रवृत्ति है अपनी देह की प्रवृत्ति, फिर देह के संबंधों की प्रवृत्ति. பாபா சொல்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் முதல்ல இருக்கக்கூடிய பிரவருத்திங்கிறது எது? தேகம் மற்றும் ரெண்டாவது தேகத்தினுடைய சம்பந்தங்கள். இப்போ முதல்ல தேகத்தினுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் தூய்மையாக ஆக்கணும். எப்போ வரைக்கும் தேகத்தினுடைய கர்மேந்திரியங்களை பவித்திரமாக ஆக்கலை அப்போ வரைக்கும் தேக சம்பந்தங்களை நாம் எல்லைக்குட்பட்டதுலேருந்து விடுபட வைக்க முடியாது, தூய்மையாக ஆக்க முடியாது. तो पहले अपने आप से पूछो कि अपने शरीर रूपी घर को अर्थात संकल्पों को, बुद्धि को, नयनों को और मुख को रूहानी और पवित्र बनाया. அப்போ முதல்ல தன்னைத்தானே கேட்டு பாருங்க, என்னுடைய சரீரம் என்ற வீட்டை, அதாவது எண்ணங்கள், புத்தி, கண்கள் மற்றும் வாயை ஆன்மீகமானதாகவும் பவித்திரமாகவும் ஆக்கியாச்சா? அப்படிப்பட்ட பவித்திர ஆத்மாக்கள் தான் மகான்கள். ஓம் சாந்தி.